வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. நடிகர் தனுஷ் சினிமாவில் அறிமுகமாகி வரிசையாக ஹிட் படங்கள் கொடுத்த ஆரம்ப காலத்தில் அவரது தீவிர போட்டியாளராக திகழ்ந்தவர் நடிகர் சிம்பு. சிம்பு வல்லவன் படத்தில் நடித்தபோது உடன் நடித்த நயன்தாராவை தீவிரமாக காதலித்து பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியதன் விளைவாக ஒரு கட்டத்தில் அவர்களது காதல் முறிந்தது. சிம்புவுடனான காதல் முறிவை அடுத்து அவரது போட்டியாளரான தனுஷுடன் நெருங்கிய நண்பராக பழகி வந்த நயன்தாரா அவருடன் யாரடி நீ மோகினி என்கிற ஹிட் படத்தில் நடித்தார். ஒரு கட்டத்தில் நயன்தாராவின் சினிமா மார்க்கெட் சரிந்தபோது தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான உண்டர்பார் கம்பெனி மூலம் ஹீரோயினுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ள நானும் ரவுடிதான் என்கிற திரைப்படத்தை நயன்தாராவிற்காகவே தயாரித்தார் தனுஷ். அந்த படம் பெரும் வெற்றி பெற்றதை அடுத்து நயன்தாராவின் சினிமா மார்க்கெட்டும் உயர ஆரம்பித்து லேடி சூப்பர் ஸ்டார் எனும் அளவிற்கு தொடர் வெற்றி படங்களில் நடித்து உச்சத்தை தொட்டார் நயன்தாரா. இந்நிலையில் அந்த படமே தனுஷ் நயன்தாரா நட்பில் பெரும் விரிசலை உண்டாக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது. சினிமா நட்சத்திரங்கள் தங்களது திருமண வீடியோவை பல கோடிகளுக்கு OTT நிறுவனங்களுக்கு விற்பது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் நடைபெற்றதை அடுத்து அந்த திருமண வீடியோவை 25 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு விற்றுள்ளனர். அந்த வீடியோ இன்று வெளியாகும் நிலையில் நயன்தாரா தனுஷிற்கு பொதுவெளியில் எழுதியுள்ள கடிதம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த கடிதத்தில் முன்வைத்துள்ள நயன்தாரா, உங்கள் அப்பா மற்றும் அண்ணன் தயவால் தான் நீங்கள் நடிகராக உருவானீர்கள். நான் அப்படியல்ல, சுயமாக எனது முயற்சியால் நடிகையாக உருவானவள். எங்களது திருமண வீடியோவில் நீங்கள் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் 3 வினாடி வீடியோவை பயன்படுத்த மனசாட்சியே இல்லாமல் 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். ஈகோவுடன் செயல்படாதீர்கள் என்று தனுஷை சாடியுள்ள நயன்தாரா அவரை சாடிஸ்ட் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இது திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தவே நயன்தாராவிற்கு தனுஷும் தனிப்பட்ட முறையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில், நான் தயாரித்த படத்தில் உங்களுக்கும் அந்த படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் அரும்புகிறது. அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு உங்கள் தற்போதைய கணவர், அப்போதைய என் இயக்குனர், அதாவது உங்களது புது காதலர் படத்தை முடிப்பதற்கு எவ்வளவு தாமதம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியாதா? அதனால் எனக்கு ஏறத்தாழ 10 கோடிக்கு மேல் பட்ஜெட் எகிரியது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் ஒரு பைசா கூட நான் செலவு செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நின்றவுடன் நீங்கள் உங்கள் பணத்தை செலவு செய்து அந்த படத்தை முடிப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா? அந்த படத்தால் விக்னேஷ் சிவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. தொழில் ரீதியாகவும் இல்வாழ்க்கை ரீதியாகவும் படமும் வெற்றி பெற்றது. திட்டமிட்டதை விட அதிக செலவால் அதில் எனக்கு பெரிய லாபம் ஏதுமில்லை. போகட்டும், உங்கள் திருமணத்திற்கு எத்தனையோ பேரை அழைத்தீர்கள். என்னை அழைத்தீர்களா? ஏன் அழைக்கவில்லை? சரி விடுங்கள், அது உங்களது தனிப்பட்ட விருப்பம். இந்த படத்தின் சில காட்சிகளை பயன்படுத்துவதற்கு நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேண்டும். அதை உங்கள் இருவரில் யாராவது ஒருவர் முறையாக என்னிடம் கேட்டீர்களா? என் நண்பரிடம் எனக்கே தெரியாமல் ஒரு NOC மெயில் அனுப்பிவிடுங்கள் என்று விக்னேஷ் சிவன் கேட்டுள்ளார். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எனது நண்பர் எப்படி எனக்கு தெரியாமல் அனுப்புவார்? அவர் என்னிடம் வந்து சொல்லிவிட்டார். எனவே இனி அனுமதி கொடுக்கவே கூடாது என்ற முடிவுக்கு நானும் வந்துவிட்டேன். இப்போது அனுமதியின்றி நீங்கள் பயன்படுத்திவிட்டு அதற்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ் அனுப்பிய என்னை குற்றவாளி ஆக்கி ஏதேதோ வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கில்ட் ஆக்க பார்க்கிறீர்கள். ஒரு சின்ன வீடியோவை பயன்படுத்துவதற்கு அனுமதி மறுப்பதில் எனக்கு என்ன ஆனந்தம் வந்துவிடப் போகிறது? பிரச்சனை NOCயில் இல்லை, அது முறையாக கேட்கப்படவில்லை என்பதுதான். எவ்வளவோ பார்த்துவிட்டேன். இந்த குதர்க்கமான உங்கள் கடிதம் என்னை என்ன செய்துவிடும்? பார்க்கலாம். நல்லா இருங்கள். ஸ்ப்ரெட் லவ். ராகவேந்திராய நமக என தனுஷ் தனது கடிதத்தில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.